மக்களை வெல்கம் டு எஸ்பிஎஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு Amazon Prime OTT-ல ரிலீஸ் ஆன பேண்ட் வாலே அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல ஷாலினி பாண்டே, சஹான் கபூர் இவங்களா லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் அக்ஷத் வர்மா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க போய் சீரிஸ் ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஷாலினி பாண்டேக்கு கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதை பப்ளிஷ் பண்ணி அதை ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணும் அப்படிங்கறது அவங்க லட்சியமா இருக்குது. பட் ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா அவங்க அப்பாவான ஆஷிஷ் வித்யார்த்தி இதெல்லாம் பண்ணக்கூடாது, கல்யாணம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அடமெண்டா பையன் பாக்குறாரு. இதுக்கு பேரலா ஷாலினி பாண்டே பேண்ட்ல பாட்டு பாடுற ஒருத்தரையும் ஒரு டிஜேயும் மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷாலினி பாண்டேயோட லைஃபே மாத்துறாங்க. அது என்னவா மாத்துறாங்க, அவங்க நினைச்ச மாதிரி பெரிய ஆள் ஆனாங்களா, இல்லாட்டி அவங்க அப்பாவோட வற்புறுத்தலுக்கு கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணாங்களா, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது ஷாலினி பாண்டேயோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. ஏன் உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்பவே நேச்சுரலா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா வனந்த் அண்ட் சஹான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேச்சுரலா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஷிஷ் வித்யார்த்தியும் அவரோட கேரக்டரை பெர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. இது ஒரு மியூசிக்கல் டிராமா அப்படிங்கிறதுனால நிறைய மியூசிக் இன்வால்வ் ஆயிருக்குது. அண்ட் மியூசிக்கும் சில பாட்டுகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. காமெடிக்கும் நிறைய ஸ்கோப் இருந்தது. அண்ட் சிலது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சஹானை வெளியே கூட்டிட்டு போற சீனா இருக்கட்டும், அண்ட் கடைசி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவாரு அந்த சீனா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல எல்லாம் காமெடி நல்லாவே இருந்தது. எமோஷனல் சீக்வன்ஸும் சிலதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். நம்ம முதல் நெகட்டிவ் தோன்றது இந்த சீரிஸோட டியூரேஷன் தான். மொத்தம் 8 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா ஒரு 40 to 50 நிமிஷம் ஓடுது. அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி இவங்க வீட்டை ஏமாத்திட்டு பண்ற சீன்ஸ் எல்லாமே சுத்தமா செட்டே ஆகல. ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. லாஜிக்கலாவும் நிறைய விஷயங்கள் ஒட்டவே இல்லை. அண்ட் இது ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால நிறைய சாங்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஆனா அந்த அளவுக்கு சாங்ஸ் எதுவுமே பெருசா இல்ல. நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் லைட்டா ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு. சில இடங்கள்ல கெட்ட வார்த்தையும் பேசுறாங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா லீட் ஆக்டர்ஸ் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்திருந்தாங்க. பட் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பெருசா இல்ல. டியூரேஷனும் ஒரு பெரிய மைனஸ் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜான சீரிஸ் தான் இது. Amazon Primeல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.